இங்க சாமுங்கிறவன் ஆபீஸ்க்கு போறதுக்காக லிப்ட்ல ஏறான். அப்ப இன்னொரு பொண்ணு இவனுக்கு ஹாய் சொல்லிட்டே உள்ள வர்றா. இவன் அவளை பார்த்ததும் தயங்கிக்கிட்டே அந்த லிப்ட்ல ஓரமா போய் நிக்கிறான். அப்புறம் தைரியத்தை வர வச்சுட்டு எப்படியாவது அவகிட்ட பேசலாம்னு பாக்குறான். பட் அதுக்குள்ளே லிப்ட் ஓபன் ஆகி அவ வெளியில போயிடுறா. இதனால இவன் சோகமா ஆபீஸ்க்குள்ள போறான். இவன் நடந்து வரதை பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இவனை கிண்டல் பண்றாங்க. பட் இவன் அதை கண்டுக்காம அவனோட டெஸ்க்கு வர்றான். இவன் அவளை பத்தி நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கான். அப்ப சடனா ஒரு பேப்பர் இவனோட முகத்துல வந்து விழுது. இவன் என்னன்னு எடுத்து பாக்குறான். அது ஒரு சயின்ஸ் எக்ஸ்போக்கான டிக்கெட். அங்க நிறைய பேர் அவங்க செஞ்ச டிவைஸ அந்த எக்ஸ்போல காட்டுவாங்க. இவன் இதை பார்த்ததும் இவனும் இது மாதிரி ஒரு ரோபோ செஞ்சு வச்சிருக்கத பாக்குறான். இவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கதால உடனே அவன் அந்த எக்ஸ்போக்கு கிளம்புறான். அந்த டிக்கெட் அங்க இருக்கவங்கிட்ட கொடுத்ததும் அவங்க இவன் கையில ஒரு டிவைஸ மாட்டுறாங்க. இவன் மெதுவா உள்ள போய் அங்க இருக்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். அங்க ஒருத்தர் இந்த கன்னால எதை ஷூட் பண்ணாலும் அதோட உருவத்தை மாத்த முடியும்னு போட்டிருக்காரு. இவன் அந்த கன்னை வியந்து பாக்குறான். அப்புறம் அங்க ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம்ல ஒரு பெரிய ரோபோவை எல்லார்கிட்டையும் காட்டிட்டு இருக்காங்க. இவனும் உள்ள போய் பாக்குறான். அங்க ஒரு லேடி அந்த ரோபோவை ஆன் பண்றதுக்கான பட்டன் அமுக்குறாங்க. இவனும் ரொம்ப ஆசையா அது என்ன பண்ணுன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். பட் அங்க எதுவுமே ஆகல. எல்லாருமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாங்க. இவன் ஒருத்தரை தொட்டு பாக்குறான். அந்த பையனும் தானாவே காத்துல மிதந்துட்டு இருக்கான். இவனுக்கு ஒண்ணுமே புரியாம ஸ்டேஜ்ல ஏறி அந்த ரோபோவை ஆன் பண்ணி பாக்குறான். அது எந்த ரியாக்ஷனும் கொடுக்காததால இவனும் மாத்தி மாத்தி நிறைய பட்டன் அமுக்குறான். அப்ப அந்த ரோபோட் ஆன் ஆகி அதோட கை தானாவே பறந்து போகுது. அது அந்த பக்கம் இருக்கிற சுவத்தை எல்லாத்தையுமே உடைச்சிட்டு போயிட்டே இருக்குது. இவன் பயந்து வெளில வந்து பாக்குறான். அது உடைச்ச இடமும் மெதுவா காத்துல மிதந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் இவன் தான் காரணம்னு இவன் ரொம்ப ஃபீல் பண்றான். அப்புறம் இவன் அந்த உருவத்தை மாத்துற டிவைஸ் எடுத்துட்டு அங்க இருக்க ஒரு காரை ஷூட் பண்ணி அதை படிக்கட்டா மாத்துறான். அந்த படிக்கட்டுல நடந்து அந்த ரோபோட கை பின்னாடியே போறான். அங்க ரெண்டு பேரு அந்த கையில அடிபட்டு மெதுவா பறந்துட்டு இருக்காங்க. இவன் ஒவ்வொருத்தவங்களையா பிடிச்சு மெதுவா கீழே படுக்க வைக்கிறான். இவன் அவங்கள தொட்டதும் அவன் கையில மாட்டிருந்த டிவைஸ்ல லைட் எரியுது. இதனால அவங்க ரெண்டு பேரும் எழுந்துடுறாங்க. அவங்களும் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்குறாங்க. எல்லாரும் சேர்ந்து அங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களையா காப்பாத்த ஆரம்பிக்கிறாங்க. இவனை கிண்டல் பண்ண ஒருத்தன் அங்க மிதந்துட்டு இருக்கான். இவன் அவங்களோட கையை பிடிச்சு இழுத்ததும் அவங்களும் எழுந்துடுறாங்க. அப்ப அந்த பையன் பயந்து இவன் கிட்ட இருந்த கண்ணை கீழே தள்ளி விட்டுறான். அந்த கண்ணு போனதால இவன் ரொம்ப ஃபீல் பண்றான். அப்புறம் இவங்க மூணு பேரையும் சமாதானம் பண்ணி பத்திரமா அவங்களை கீழே போக சொல்றான். அப்ப அந்த லிப்ட்ல பார்த்த பொண்ணு தனியா மிதந்துட்டு இருக்கா. இவன் எப்படியோ கஷ்டப்பட்டு ஜம்ப் பண்ணி அவளோட கையை பிடிச்சிடுறான். உடனே அவன் கையில மாட்டிருந்த அந்த டிவைஸ் ஆன் ஆகுது. சடனா பார்த்தா அங்க நடந்த எல்லாமே ரீவெண்ட் ஆகி அவன் அந்த கான்ஃபரன்ஸ் ரூமுக்குள்ள வந்த நேரத்துக்கு போயிடுறான். இவனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியாம கையில மாட்டிருந்த டிவைஸை கீழே போட்டுட்டு வெமா வெளியில ஓடுறான். அப்ப அந்த டிவைஸை இன்னொருத்த எடுத்துக்கிறான். இவன் பயத்துல வெமா ஓடி அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தேடி போறான். அங்க அந்த பொண்ணை பார்த்ததும் இவனும் அவ கிட்ட பேசுறான். அந்த பொண்ணுக்கு இவனை பிடிச்சதால அவன் கூட டின்னர் சாப்பிட வர்றா. அங்க அவன் அவ கூட பேச தயங்கிக்கிட்டு அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்கான். இவன் இப்படி பேசாம இருக்கதால இவன் ரொம்ப கோமா உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப அவனுக்கு பக்கத்து டேபிள் இருந்த ஒருத்தன் நம்மளோட மிஷன் ஃபெயில் ஆயிருச்சுன்னு ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட சொல்றான். இந்த சயின்டிஸ்ட் தான் டைமை ஃப்ரீஸ் பண்ணி சாம் அந்த பொண்ணு கூட சேர்த்து வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருப்பாரு. இதுக்காக தான் அந்த டிக்கெட்டை கொடுத்து இவன் அந்த இடத்துக்கே வர வச்சிருப்பாரு. இவங்க நினைச்ச மாதிரியே கடைசியில சாம் அவனோட தயக்கத்தெல்லாம் விட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுறான். பட் அவன் திரும்பவும் தயங்கி அமைதியாவே இருக்கதால அந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்கவே இல்ல. இதை அந்த சயின்டிஸ்ட் பார்த்ததும் நம்மளோட ரெண்டாவது பிளானை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்றாரு.